அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: ஒரு முறை உமர் பின் அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் நுழைவாயில் அருகே கோடு போட்ட பட்டு அங்கி ஒன்று விற்கப்படுவதை கண்டார்கள். உடனே, அல்லாஹ்வின் தூதரே, இதை தாங்கள் வாங்கிக் கொண்டால் வெள்ளிக்கிழமையும் தூதுக்குழுக்கள் தங்களிடம் வரும்போதும் அணிந்து கொள்ளலாமே என்று சொன்னார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மறுமையில் எந்த நற்பேரும் இல்லாதவர்தான் இம்மையில் இதை அணிவார் என்று கூறினார்கள். பின்னர் அதே வகையைச் சேர்ந்த சில பட்டு அங்கிகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தன. அவற்றில் ஒன்றை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இதை அணிந்து கொள்ள கொடுக்கிறீர்களே, பனு தமீம் குலத்தைச் சேர்ந்த உதாரித் அவர்கள் வழங்கிய கோடு போட்ட பட்டு அங்கி விஷயத்தில் வேறுவிதமாக சொன்னீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதை நீர் அணிந்து கொள்ள வேண்டுமென்பதற்காக உமக்கு நான் கொடுக்கவில்லை, அதன் மூலம் வேறு வகையில் நீர் பயன்பெற்றுக் கொள்ளவே நான் வழங்கினேன் என்று கூறினார்கள். ஆகவே உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்த இணை வைப்பாளரான தம் சகோதரர் ஒருவருக்கு அதை அணிய கொடுத்து விட்டார்கள்.